விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வீட்டின் வாசலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். குற்றவாளி சிக்குவாரா? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி சர்ச் தெருவைச் சேர்ந்தவர்கள் சண்முகசுந்தரம், ஸ்ரீதேவி தம்பதி. இவரது தம்பி பாண்டியராஜன், மனைவி 42 வயதான சாந்தி கோபாலபுரம் ஊராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். ஸ்ரீதேவி தனியார் மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். இவர்கள் இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு ஒன்றாக செல்வது வழக்கம். சம்பவத்தன்று சர்ச் தெருவில் உள்ள சாந்தியின் வீட்டிலேயே தங்கி விடுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஸ்ரீதேவி. அதன்படி வீட்டிற்கு சென்ற அவர்கள் வீட்டிற்குள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் வராண்டாவில் படுத்து உறங்கலாம் என்று முடிவெடுத்துள்ளனர். அதன்படி இருவரும் வீட்டின் கதவை திறந்து வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நள்ளிரவுக்கு மேல் அப்பகுதிக்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் கையோடு கொண்டு வந்திருந்த பெட்ரோலை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த பெண்கள் மீது திபுதிபுவென ஊற்றியிருக்கிறார். பதறி எழுந்த பெண்கள் இருவரும் என்ன நடக்கிறது என்று நிதானித்து பார்ப்பதற்குள் அந்த மர்ம நபர் தீப்பெட்டியை உரசி அவர்கள் மீது போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். இதில் 2 பெண்களின் உடலிலும் தீப்பற்றி குபுகுபுவென எரிந்து அலறி துடித்துள்ளனர். அவர்களது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டில் குடங்களில் சேமித்து வைத்திருந்த தண்ணீரை எடுத்து வந்து ஊற்றி தீயை உடனடியாக அணைத்தனர். ஆனால் அதற்குள் பெண்கள் இருவரது உடலிலும் தீக்காயங்கள் ஏற்பட்டு விட்டன. உடனே அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அருப்புக்கோட்டை நகர் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திருச்சுழி டிஎஸ்பி பிரதீப் தலைமையில் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணையை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பெண்கள் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டது யார்? முன்விரோதம் இந்த கொலை முயற்சி சம்பவத்திற்கு காரணமா? போலீஸ் விசாரணையில் குற்றவாளிகள் சிக்குவார்களா?